அதாவது இந்த நீயா நான் அவளை பார்த்தேன் மக்களை. அதில் ஒரு மருமக குழந்தையும் வச்சுருக்குது, வேலைக்கும் போகுது அந்த அம்மா. அந்த மருமகளை இருந்துச்சு புருஷனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அது சாப்பாடு எடுத்துட்டு அது மாமியாருக்கு தேவையான செஞ்சு வச்சுட்டு அந்த குழந்தைக்கு செஞ்சு வச்சுட்டு அந்த அம்மா கிளம்பி வாங்கிக்கலாம். மாமியார் திடீர்னு தோசை இட்லி இருந்தால் இட்லி வேணால் தோசைன்னு வராமா, 2 தோசை சுடுறது தானே இந்நேரம் ஆகுது, சுட்டு கொடுன்னு வராமா. அந்த மாமியார் அதை செய்ய சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு தான் மக்களை எதிரி, ஆண்கள் எதிரி அல்ல. ஆண்களுக்கு இதை புரிய வைக்கணும். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் புரிய வச்சுருக்கிறேன். நான் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி தான். என்ன விரும்பி சாப்பிட்றானோ அதை செஞ்சு கொடுன்னு சொல்ல மாட்டேன். என்ன கொடுக்குறேன் நீ செய்கிறது அவனுக்கு சாப்பிட வையின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பிள்ளைங்க மருமகிட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் மாமியார் கொடுமைப்பட்டதில்லை, என் மருமகளையும் நான் கொடுமைப்படுத்தினதும் இல்லை. காரணம் என்ன தெரியும், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன். பெண்ணன் மட்டும் இல்லாமல் நான் இந்த யூடியூப்பெல்லாம் போடுறேன். நிறைய இந்த அநீதிகள்லாம் நடந்தால் அதை பார்த்து நான் கொந்தளிக்கிற பொம்பளை. அந்த மாதிரி பொம்பளையாக இருக்கிறதுனால என் வீட்டுக்கு வந்த மருமகள் நான் ஒரு நல்ல ஒரு மகள் மாத்திரம் இல்லை, மருமகள் மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு மகளாகவும் எங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு இல்லத்தை அரசியாகவும் நினைக்கிறதுனால நான் அந்த பிள்ளை எந்த விதமான தொந்தரவும் நான் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த பிள்ளையும் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் எனக்கு எது செய்யணும்னாலும் செஞ்சு கொடுக்கும், என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்து என்னை பார்த்துக்கணும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டிலேருந்து நான் அந்த வீட்டில் இருக்கிற அன்றைக்கி அந்த பிள்ளைக்கு நான் அதை ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் செய்வேன். அப்போவுமே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளை ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்கிறனால அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அந்த பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும், குழந்தையும் இருக்குது, அந்த ரெஸ்ட்டு எப்படியாவது கொடுக்கணுன்றக்கா இடையில வெளியில் வாங்கிக்கலான்னு சொல்லுவேன் சாப்பாடை. அந்த மாதிரி எங்கள் மருமகள் நான் நல்லா தான் பார்க்குறேன் மக்கள். அதனால் என்னையும் அந்த பிள்ளை நல்லா தான் பார்க்குது. இதை மாத்திரம் நீங்கள் அநேக பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற மருமகளை உபத்திரப்படுத்த மாட்டீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு இவங்க தானே செய்யட்டும், தான் மகளை போல தான் மருமகளும், தான் மகள் நல்லா இருக்கணும், தான் மகள் இன்னொரு வீட்டில் போய் நல்லா சொகுசாக வாழணும், அது அப்படி பார்க்கணும், இது இப்படி பார்க்கணும், ஒன்றும் இல்லாதக்கெல்லாம் இவ என்னவீங்க, ஐயோ என் மகள் அப்படி கொளுத்துறா, அப்படி செய்கிறா, இப்படி பண்ணுறா, ஒன்றும் இல்லாத ஒரு பீத்த சாம்பாருக்கு கூட என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஆஹா ஓகணுவீங்க. ஆனால் இங்கே தங்கத்தையே செஞ்சு வச்சாலும் எல்லாம் பண்ணாலும் இந்த மருமகள் என்ன பண்ணுவீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் நிறுத்துங்க மக்களை. நீங்கள் எப்போ இதெல்லாம் நிறுத்துறீங்களோ அப்போ தான் நீங்கள் அந்த வீட்டில் சமாதானத்தோடு நல்ல ஒரு வாய் கஞ்சி குடிக்க முடியும். சரிங்களா. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு நம்ம தூத்திரப்படுத்தாமல் இருந்தாலும் அந்த பிள்ளைங்க பாட்டில் ஏதோ நம்ம செஞ்சு கொடுக்குதோ சந்தோஷமாக வாங்கிக்காங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் நான் யார் கையிலையும் கஞ்சி வாங்கி குடிக்க மாட்டேன். நானாக செய்யணும், நானாக சாப்பிடணும், நானாக எல்லாம் பண்ணணுன்ற மாதிரி என் கிச்சனில் இருந்தேன். ஆனால் என் மருமக என் மருமக சமைச்சு கொடுத்துச்சு. அதை பார்த்து அது பிள்ளை செய்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் அதில் கையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளை சமைச்சு கொடுக்குறது நல்லபடியாக நான் சாப்பிட்றேன். அதனால் எது இருந்தாலும் இல்லை, உப்பு காரம் இல்லாமல் இருந்தாலும் கூட நான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளை மனசு நோகக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வருது. தாயை விட்டு, தகப்பனை விட்டு, சகோதரர்களை, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு நம்மளே கீதின்னு கிடக்கிற அந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ண உபத்திரமே படுத்தக்கூடாது மக்களை. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா உங்கள் மருமகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கனால நீங்கள் நீங்கள் நல்லா வருங்காலத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, நோய் நொடி இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. தேவையில்லாத எதுக்கு அவங்கள உபத்திரப்படுத்தி நீங்கள் ப்ரெஷரை ஏற்றி அவங்கள உபத்திரப்படுத்தி சுகரை ஏற்றிக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் நல்லா வச்சு உங்கள் பிள்ளைகளை பார்த்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை பார்க்குற மாதிரி அந்த மருமகளை வச்சு பாருங்கள். எல்லா பொறுப்பும் அவங்க கையில் கொடுத்துடணும். இந்த பணமாக இருந்தாலும் தொட்டு என்னமா இருந்தால் இருந்தாங்க நீங்கள் பார்த்துக்கங்க, சரி நம்ம கொடுத்துட்டோம்னால ஆட்டோமேட்டிக் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மக்களை. அதை விட்டு போட்டு மாமியார்ன்ற கெத்து காமிக்கிறேன், மாமியார்ன்றது நீங்கள் இன்னும் வாயில்லாமல் இருக்கிற பூச்செண்ணி பெரியெல்லாம் தூண்டி விடுறதை கேட்டு சண்டை போடுறேன் அப்படி இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, அதை கொடுமைப்படுத்துகிற இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னி வருங்காலத்துக்கு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்.